அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கும். அவற்றில் சிவன் கோவிலில் வழிபடும் முறை மிகவும் முக்கியமானதாகும். சரியான முறையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் அதன் முழு பலனையும் நம்மால் பெற முடியும். அதோடு சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாக எந்த கோவிலுக்கு நாம் சென்று வந்தாலும் நமக்குள் புதுவிதமான நேர்மறையான மாற்றம் ஏற்பட்டதை உணர முடியும். அந்த நேர்மறை ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையில பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். சிவன் கோவிலுக்கு செல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, சிவன் கோவிலுக்கு செல்லும் போது நாம் என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டை சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து. இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு முறை இப்படி சிவன் கோவிலுக்கு சென்று வந்து பாருங்கள், வாழ்வில் நடக்கும் மாற்றங்களை உங்களால் உணர முடியும். வீட்டிலிருந்து சிவன் கோவிலுக்கு கிளம்பும் போது நெற்றியில் விபூதி இட்டுக்கொண்டு மனதிற்குள் ஓம் சிவ சிவ ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், இப்படி ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே போகணும். எந்த மந்திரத்தை வேணாலும் உச்சரித்துக்கலாம். சிவ மந்திரங்கள் எதை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். சிவன் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நந்தி தேவரிடம் அனுமதியை வாங்கி கொண்டு சிவனை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும். சிவனை தரிசனம் செய்ய செல்லும் போது குறைந்தபட்சம் கையில் 2 வில்வ இலைகளையாவது எடுத்து செல்ல வேண்டும். எப்போதெல்லாம் வில்வ இலையால் மாலை கட்டி சிவபெருமானுக்கு வில்வ இலை மாலை போட முடியுமோ அப்போதெல்லாம் போட்டு வழிபாடு செய்யுங்க. அந்த வில்வ மாலையோட நுனியில ஒரு மஞ்சள் துணியில 21 மிளகு அல்லது 11 மிளகு அல்லது 51 மிளகு என்று எத்தனை மிளகுகள் வைக்க முடியுமோ அத்தனை மிளகுகள் வைத்து முடிச்சு போட்டு சிவபெருமானுக்கு மாலையா சாத்திருங்க. சிறிது நேரம் அந்த மாலை சிவருடைய கழுத்திலே இருக்கட்டும். மூலவரை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தை வலம் வரணும். பிரகாரத்தை சுற்றி இருக்கும் மற்ற தெய்வங்களிடம் பிரார்த்தனையை வைக்கணும். இறுதியாக சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல அரை மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்து தியான நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சிவனுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு மந்திரம் அல்லது பதிகத்தை மனதிற்குள்ளோ அல்லது வாய்விட்டோ பாடி தரிசனத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. பின்பு கோவில் குருக்கள்கிட்ட போய் நீங்கள் சாத்திய மிளகு கட்டிய வில்வ மாலையில் உள்ள மிளகு முடிச்ச மட்டும் திரும்பி வாங்கிக்கோங்க. அந்த மிளகை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு தினமும் ஒரு மிளகை எடுத்து நன்றாக மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் நிச்சயமாக தீரும். உடம்பை பிடித்த எதிர்மறை ஆற்றல் விலகி உடம்பில் புத்துணர்ச்சி பிறக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். முடிந்தவர்கள் இதை முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு வேண்டிய வேண்டுதலை நீங்கள் இறைவனிடம் சொன்னாலும் சரி, சொல்லவில்லை என்றாலும் சரி, இறைவனின் நாமத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமானே கொடுத்துருவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது வில்வ மாலை சாற்றி அந்த வில்வ மாலையோட நடுவுல மிளகு முடிச்ச நீங்க கட்டி அந்த வில்வ மாலையை சாற்றி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ராஜயோகம் நிச்சயமா ஏற்படும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க, கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.